Hello Nanba, welcome to our channel. In our channel, OnePlus Nord CE4 Lite 5G mobile. அமேசான்ல அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 கலர் வேரியன்ட், 2 பேஸ் வேரியன்ட் இந்த மொபைல் அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே சைனால லான்ச் பண்ண ஓப்போ போனை தான் இன்னைக்கு OnePlus Nord CE4 Liteன்னு கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி மித்தபடி ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே டிஸ்பிளே எல்லாமே அதே அந்த போனை அப்படியே ரீபிராண்டிங் பண்ணி இன்னைக்கு OnePlusன்னு சொல்லிட்டு இந்த போன் இந்தியன் ரீஜன்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பிபிகே ஃபேமிலி. சோ இன்னைக்கு OnePlus Nord CE4 Lite 5G பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 20,000 ரூபாய். இந்த 20,000 ரூபாய்க்கு இந்த வட்டம் OnePlusல நிறைய விஷயங்கள் இதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல ஒரு 5500 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 80 வாட் சார்ஜர், அது போக இங்க உங்களுக்கு ஸ்டுடியோ ஸ்பீக்கர் கொண்டு வந்திருக்காங்க, 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, ஒரு AMOLED டிஸ்பிளே இருக்கு, 120 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அது போக இன்னைக்கு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல சோனி சென்சார் எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த போன்ல. ஆனா OnePlus இன்னைக்கு இவ்வளவு விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல ட்விஸ்ட் பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. அது என்ன இடம் பாத்தீங்கன்னா ப்ராசஸர். சோ ப்ராசஸர் பாத்தீங்கன்னா 695 கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 2023ல துவச்ச ப்ராசஸரை இன்னைக்கு அப்படியே புதுசா அப்படி நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு OnePlus இந்த போன்ல 20,000 செக்மெண்ட்ல இந்த ப்ராசஸரோட கொண்டு வந்திருக்காங்க. சோ என்னடே இருந்தாலும் இந்த மொபைல்ல வேற என்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்னு இந்த வீடியோ நம்ம டீடைலா பிரீஃபா பேசுவோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் OnePlus Nord CE4 Lite 5G பாக்ஸ். ஒரு சூப்பரான நாட் பாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோம்னா ஒரு பிளாக் கலர் பாக்ஸ், அதுக்குள்ள யூசர் கரண்ட் வாரண்டி புக்ஸ் அண்ட் சிம் மேஜர் டூல் அண்ட் ரெட் மெம்பர் கிளப் கார்டு எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ நெக்ஸ்ட் உங்களுக்கு மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஒரு 80 வாட் சார்ஜர் அண்ட் டைப் சி கேபிள் வித் ரெட் கலரோட கொண்டு வந்திருக்காங்க. சோ பாக்ஸ் ஃபுல்லா அவ்வளவுதான். இந்த OnePlus Nord CE4 Lite 5G அமேசான்ல அபிஷியலா இந்த மொபைல் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பையிங் லிங்க் வேணுமா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கூட செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மாசம் 27ஆம் தேதி இதோட ஆர்டர் ஆரம்பிக்குது. சோ நீங்க அதுல இருந்து நீங்க புக் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஓவரால் தட் இந்த மொபைல் பொறுத்தவரை ஒரு 3 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. சைனால ஓப்போல பாத்தீங்கன்னா 2 கலர் வேரியன்ட், அந்த கிரீன் கலர் தவிர்த்து இந்த வட்டம் இந்தியாவுக்கு ஏத்த மாதிரி அந்த ஆரஞ்சு, ப்ளூ அண்ட் பிளாக் இது மாதிரி ஒரு செம்ம கான்ட்ராஸ்டான கலர்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போக 2 பேஸ் வேரியன்ட். சோ பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 8 120GB வேரியன்ட் ஒரு 20,000 லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 8 256GB வேரியன்ட் ஒரு 23,000 லான்ச் பண்ணிருக்காங்க. சோ கார்டு ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் இந்த மொபைலுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு ஆஃபர்ஸோட வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த Nord CE4 Lite 5G மொபைல் பொறுத்தளவு. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் ஃபேக்டர் சூப்பராகவே இருக்குங்க. சோ கேமரா அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது பின்னாடி உங்களுக்கு அருமையான கேமரா அரேஞ்ச்மெண்ட், கீழே பிளாஷோட அதுக்கு ஒரு சின்ன ஒரு கட் அவுட் மாதிரி கொண்டு வந்துட்டு மீதி ஏரியால எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு மேட் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இந்த வட்டம் இதோட டிசைன் ஃபேக்டர் எடுத்து வந்திருக்காங்க. சென்டர்ல OnePlus லோகோ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓவரால் ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளே, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட இந்த வட்டம் டிஸ்பிளே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான ஒரு வெயிட் கம்மியாவும் ஒரு திக்னஸ் கம்மியாவும் இந்த போன் வள வருதுன்னே சொல்லலாம். ஓவரால் ஃப்ரண்டா இருக்கட்டும், பேக் சைடா இருக்கட்டும், ஒரு அல்டிமேட்டான ஒரு பேட்டர்ன்லயும் ஒரு அல்டிமேட்டான கான்ட்ராஸ்டான கலர்ஸ்லயும் இந்த வட்டம் இந்த OnePlus Nord CE4 Lite 5Gல டிசைன் ஃபேக்டர் மிரட்டி விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல்ல டிஸ்பிளே பார்ப்போம். இந்த மொபைல்ல டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.67 இன்ச் ஒரு AMOLED டிஸ்பிளே, 120 ரெஃப்ரெஷ் ரேட், 2100 nits ஒரு Full HD+ டிஸ்பிளேயோட சூப்பரான அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட இந்த வட்டம் டிஸ்பிளே எடுத்து வந்திருக்காங்க. இந்த அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ் இது மாதிரி எந்தெந்த OTT ஆப்லயுமே உங்களால Full HD+ அதாவது HD கண்டென்ட் உங்களால பாத்துக்கிட முடியும். அது போக இந்த மொபைல்ல யூடியூப்ல அண்ட் தட் எந்த ஒரு வீடியோஸ் பாக்குறா இருக்கட்டும், கலர் ஒரு ரீப்ரொடக்ஷன் சூப்பராகவே இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்கு. ஒரு அல்டிமேட்டான ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளேயோட இந்த வட்டம் Nord CE4 Liteல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 191 கிராம், திக்னஸ் 8.1 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்கு Oxygen OS 14, மெமரி கார்டு 2TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், LPDDR4 எக்ஸ்டெண்ட், UFS 2.2 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் அண்ட் 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.1 அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட Nord CE4 Lite 5G மொபைல்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. சோ இந்த போனுக்கு பேட்டரின்னு பார்க்கும்போது 5500 amps பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 80 வாட் சார்ஜரோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் 50 மினிட்ஸ்ல 100% ஃபுல் ரீச் ஆயிரும். ஒரு அல்டிமேட்டான மேசிவ் பேட்டரியோடையும் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இங்க OnePlus ஓட Oxygen OS ஆப்டுமே சூப்பராகவே இருக்கு. அண்ட் தட் ஒரு மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும் கிடைக்குது, ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப்போட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அது போக இந்த மொபைலுக்கு எப்பயும் போல இங்க 4 இயர்ஸ் வரைக்கும் பேட்டரி டியூரபிள் இங்க OnePlus கவர் பண்றாங்க. இது மாதிரி ஒரு அட்டகாசமான ஒரு பேட்டரி பேக்கப்போட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் ஒரு சோனி சென்சார் LYT 600 சீரிஸோட உங்களுக்கு 50 MP 1.8 அப்பச்சர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் 2 MP டெப்த்
ஃப்ரண்ட்ல 16 MP செல்ஃபி கேமரா, அண்ட் தட் இல்ல 10x வச்சு ஜூமிங் பண்ணிக்கலாம். அது போக டைம் லேக், ஸ்லோ மோஷன்ஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 60 ஃப்ரம் செகண்ட்ஸ் அண்ட் 30 ஃப்ரம் செகண்ட்ஸ் வித் EAI சப்போர்ட்டோட எடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல உங்களுக்கு சப்போர்ட் ஆகும் EAI சப்போர்ட். அது போக இந்த மொபைல்ல 4K எடுக்க முடியாது ஒரு 20,000 செக்மெண்ட்ல. ஏன்னா இந்த ப்ராசஸ் 695 ப்ராசஸர் 1080 60க்கு மேல உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது இங்க கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. ஓவரால் தட் இங்க எடுக்கிற ஃபுட்டேஜ் நல்லா இருக்கு, டீடைலிங் நல்லா இருக்கு. ஸோ டே லைட் ஆகட்டும், நைட் கண்டிஷனா இருக்கட்டும், இன்டோரா இருக்கட்டும், ஓவரால் நல்லா இருக்கு. பிரைமரி சென்சார், செல்ஃபி கேமரா குட் அண்ட் போர்ட்ரேட் சென்சார் நல்லா வருது. ஆனா இன்டோர்ல ஒரு சில செல்ஃபி கேமராஸ் எடுக்கும் போது ஜூம் இன் பண்ணும்போது பிக்சல் உடையுது. ஸோ இது மாதிரி ஒரு ரிசல்ட்டோட தான் இங்க கேமரா செக்மெண்ட் வந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த மொபைல் இருந்து எடுத்து 2-3 ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் அட்டாச் பண்றேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனுக்கு Snapdragon 695 ஒரு 6nm ஆர்கிடெக்டோட 2.2 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Adreno 619. சோ கேமிங்னு பார்க்கும்போது எல்லா விதமான கேமிங்ஸ் விளையாண்டுக்கலாம். ஆனா மீடியமான கிராபிக்ஸ் வச்சு விளையாண்டுக்க தரம் தான் இந்த ப்ராசஸருக்கு இருக்கு. 2023ல இந்த 695 வச்சு ஏகப்பட்ட போன்ஸ் BBK ஃபேமிலில இருந்து வந்திருக்கு. அதாவது துவச்சு எடுத்த ப்ராசஸர் இன்னைக்கு 2024 மிடில் இருக்கும். அப்பயும் OnePlus எடுத்துட்டு வந்திருக்காங்க. எந்த ஒரு ரீசனுக்காக எடுத்து வந்திருக்காங்க, எந்த தைரியத்துல எடுத்து வந்திருக்காங்கன்னு தெரியல. என்னதே இருந்தாலும் இந்த போனோட கண்டிஷன்ஸ் நல்லா இருக்குங்க. டே டு டே லைஃப்ல ஒரு மல்டி டாஸ்கிங், ஆப் ஜம்ப் பண்றாகட்டும், இங்க ஓபன் பண்ற கன்சிடென்சி, ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்சி ஆகட்டும், அது போக ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட், சோசியல் மீடியாஸ், நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கு ஒரு அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கேமிங்க்குமே எல்லா விதமான கேமிங் விளையாண்டுக்க முடியும். மாடரேட்டான கிராபிக்ஸ் வச்சு விளையாண்டு தரம் தான் இந்த போனுக்கு இருக்கு. அதே மாதிரி வேப்பர் சாம்பியன் சிஸ்டம், போன்ஸ் ஹீட் ஆயிருக்கூடாது, இது மாதிரி எந்த ஒரு விஷயம் இங்க ப்ரொவைட் பண்ணல. சோ இது மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இந்த Nord CE4 Lite 5G சிப்செட் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த OnePlus Nord CE4 Lite 5G செம்மையான ஒரு ஹைப்புங்க. இந்த போனுக்கு இந்தியன் ரீஜன் லான்ச் பண்றதுக்கு செம்ம ஹைப்பா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த போன் ஏற்கனவே Oppo K12Xன்னு சொல்லிட்டு இந்த போன் ஏற்கனவே சைனா லான்ச் பண்ணிட்டாங்க ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி. இப்ப இந்தியன் ரீஜன்ல OnePlusன்னு சொல்லிட்டு இந்த வருஷத்துக்கு இந்த 2024க்குரியது இந்த Nord CE4 Lite 5G அந்த மொபைல் அப்படியே ரீபிராண்ட் பண்ணி அப்படியே BBK ஃபேமிலி இன்னைக்கு இறக்கிருக்காங்க. எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஒரே ஒரு மாற்றம் என்னன்னா பாக்ஸ் மாதிரி இருக்கு, கலர் சேஞ்ச் ஓவர் பண்ணிருக்கு. இது மட்டும் தான் அந்த போனுக்கு இந்த போனுக்கு வித்தியாசம். என்னதே இருந்தாலும் இந்த போன் 20,000 ரூபாய்க்கு நிறைய சிறப்பு அம்சங்களோட கொண்டு வந்திருக்காங்க. சோனி சென்சார் இருக்கு, AMOLED டிஸ்பிளே, 120 ரெஃப்ரெஷ் ரேட், உங்களுக்கு நல்ல சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ், நல்ல மேக்ஸிமான பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு ஹெவியான 80 வாட் சார்ஜரோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஓவரால் தட் இங்க ப்ராசஸர்னு பார்க்கும்போது போன வருஷம் யூஸ் பண்ணி துவச்ச ப்ராசஸர் 695 தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு MediaTek கொண்டு வந்திருக்கலாம், இல்ல 4S Gen 1 இல்லனா 6S Gen 1 இது மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்து பிரைசிங் அக்ரிசிவா வந்தோம்னா இன்னொருத்தரும் நல்லா ஹிட் ஆயிருக்கும் OnePlus. பட் ஆனா 695 என்னவே இருந்தாலும் இந்த போன் கண்டிப்பா சேல்ஸ்ல கண்டிப்பா நல்லாவே இருக்கும். ஏன்னா இவங்களோட அந்த கலர் அட்ராக்டிவான கலர்ஸ் எடுத்துட்டு வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு இவங்களோட சேல்ஸ் பொறுத்தல். ஓவரால் என்னவே இருந்தாலும் ஒரு நல்ல மொபைல், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.